மகா வந்து தொடர்ந்து வந்து ஸ்வேதா வச்சு என்ன பண்ணுறாரு வெறுப்பேற்றிட்டே இருக்காரு சூர்யா. இதனால் மகா வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. ஐஸ்வர்யா கிட்ட சொல்லி புலம்புறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு அவருன்னு சொல்லிட்டு, நீயும் பதிலடி கொடுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஐடியா கொடுத்துட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை அனாமிகா என்ன பண்ணுறாங்க, மகாவை எப்படியாவது வம்பு இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதன்படி என்ன பண்ணுறாங்கன்னா, வேணும்னே மகா கிட்ட வந்து டிஷ் வந்து செஞ்சு கேட்குறாங்க. மகா என்ன பண்ணுறாங்க, இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் இப்போ தான் ஆஃபீஸ் விட்டு வந்திருக்கேன், நான் அப்புறமா பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அதெல்லாம் தெரியாது, இப்போ தான் பண்ணித்தரணும், வேணும் தான் இப்படிலாம் எனக்கு பண்ணித்தராமல் ஏமாத்துறீங்க, உங்களுக்கு நான் வந்து இங்கே இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு நம்மளாம் வந்து வம்பு இழுக்கிறாங்க. எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து கோவப்படுறாங்க மகா. என்ன தான் நினச்சிட்டு இருக்கேன், நான் தான் பண்ணித்தர முடியாதுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னோடனே உடனே அந்த டைமில் வந்துடுறாங்க காயத்ரி. என் மருமக கேட்டால் நீ பண்ணி தந்து ஆகணும், எவ்வளோ தைரியமாக இருந்தால் அவள் வந்து கற்றுக்கிறது தானே கேட்குறா, நீ பண்ணி கற்றுக்குத்தா என்ன தேஞ்சா போயிட போகிற, உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது, என் மருமக கிட்டே இப்பெல்லாம் பேசுகிற அதிகாரம், குரலை ஒருத்தி பேசுகிற அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது அப்படின்னு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க ராஜலட்சுமி. உடனே வந்து யார் கொடுக்கணும் அதிகாரம், அனாமிகா தான் இங்கே வந்து பெரிய ஆளா, என் மருமக உனக்கெல்லாம் சின்ன ஆளா, எவ்வளோ தைரியமாக இருந்தால் மகா கிட்டே இப்பெல்லாம் பேசுவேன், அவங்க வீட்டு குடும்பத்தை பற்றி பேசுகிற, அவளை பற்றி பேசுகிற, கேவலமாக என்ன நினச்சிட்டு இருக்க, மகா என் மருமக புரியுதா, என் மருமகளை வேலை சொல்கிற அதிகாரம் உனக்கோ உன் மருமகளுக்கோ கிடையாது, உங்களுக்கு தேவையான நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, அப்படி இல்லையா நீ உன் மருமகளுக்கு செஞ்சு கொடு, கத்தும் கொடு, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து என் மருமகளை வேலை சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க, அவளே வேலைக்கு போய் கழிச்சிட்டு வந்திருக்கா, அவளுக்கு தேவையானதை அவள் தான் செஞ்சுக்கிறா, உங்ககிட்ட வந்து கேட்கல, அதே மாதிரி வீட்டில் இருக்க நீங்கள் தான் உங்கள் வேலையை பார்த்துக்கணும், அதை விட்டு அவளெல்லாம் ஏதாவது வேலை சொன்னீங்க அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, நீ போ மகா போய் ரெஸ்ட் எடு, அப்புறம் நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே அப்படியே டென்ஷன் ஆகிடுறாங்க. காயத்ரி இப்படி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, என்னக்கா ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, இங்கே பார் ஓ மருமகளை அடக்கி இருக்க சொல்லு, அவளுக்கு தேவையானதை அவளே பண்ணி சாப்பிட சொல்லு, அப்படி இல்லையா நீ பண்ணி கொடு, தேவையில்லாம் மகாவை இதில் இழுத்து தேவையில்லாம் மகா வந்து கஷ்டப்படுத்துனீங்க, நான் என்ன செய்வேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே வந்து என்ன பண்ணு தெரியாம அனாமிகாவும் காயத்ரி அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. அடுத்து வந்து ராஜலட்சுமி தொடர்ந்து வந்து மகாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டு நிர்வாகத்தை காயத்ரி வந்து ரொம்ப தொல்லை பண்ணுறதால என்ன பண்ணுறாங்க, மகா கிட்ட கொடுத்துட்றாங்க. மகா தான் இனிமேட்டு பார்த்துப்பா அப்படின்றாங்க. காயத்ரியும் வந்து அனாமிகாவும் செமையாக டென்ஷன் ஆகிறாங்க இதை பார்த்து. அடுத்து வந்து கொத்து சாவி வாங்கின மகா கிட்ட வேணும்னே வந்து பணத்தை திருடி அனாமிகாவும் வந்து என்ன சித்ராவும் ஒழிச்சு வச்சிடுறாங்க. அந்த விஷயத்தில் வந்து நம்ம ஐஸ்வர்யா வந்து மகா வந்து காப்பாற்றுறாங்க. பணத்தை எடுத்து அவங்க மாமியாருக்கு தெரியாமல் பணத்தை எடுத்துடுறாங்க, எடுத்து காப்பாற்றுறாங்க. இந்த சூழ்நிலை இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க நம்ம சூர்யா. எப்படியாவது வந்து மகா வந்து நான் சீக்கிரமாக வந்து பிரியணும், அதுக்கு நீ தான் ஸ்வேதா ஹெல்ப் பண்ணணும், வேறு வழியே கிடையாது, மகா வந்து லைஃப் நல்லா இருக்கணும் தான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. மகா நல்ல பொண்ணு, தேவையில்லாமல் ஏன் சூர்யா இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஸ்வேதா சொல்லி பார்க்குறாங்க, கேட்க மாட்டேங்கிறாரு. இங்கே என்ன பண்ணுறாரு, ஸ்வேதா வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே சூர்யா வந்து மகா வந்து வெறுப்பேற்றுற மாதிரி சொல்லிடுறாரு. அதனால் மகா மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. அதுக்கப்புறம் மகா வந்து அவங்க 2 பேரும் பேசிக்கிறது ஒரு கட்டத்தில் கேட்குறாங்க. இந்த மாதிரி 2 பேருக்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சூழ்நிலை பாட்டி என்ன பண்ணுறாங்க, மகா கிட்ட சொல்கிறாங்க, எப்படியாவது வந்து நீயும் வந்து சூர்யாவும் ஒன்றா சேர்றதுக்கு ஒரே விஷயம், நீ அவனை வெறுப்பேற்ற தான், அவன் எப்படி ஸ்வேதா வச்சு வெறுப்பேற்றுறானோ அதே மாதிரி வந்து நீ வந்து ஒரு ஆளை வச்சு கூட பாய் ஃப்ரெண்டாக வச்சு வெறுப்பேற்றணும் அப்படின்னோடனே அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு மகா மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி சொன்னலாம் ஒத்துக்கிறாங்க. அடுத்து அவங்க மாமா வர வச்சு வந்து நம்ம சூர்யா வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை இங்கே என்ன பண்ணுறாரு, சூர்யா வந்து எப்படியாவது மகா வந்து இந்த மாதிரி மாமா கூட சுற்றுறத வீட்டில் எல்லாருக்கிட்டையும் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. பார்த்தா மகா வீட்டுக்கே கூட்டின்னு வந்துடுறாங்க அவங்க மாமாவை. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து அவர் வந்து எல்லாருமே நல்லா கவனிக்கிறாங்க. அதை பார்த்து சூர்யாவுக்கு வயிறாக எரியுது. மகா வந்து அவருக்கு மாமா இது பிடிச்சிருக்கா அது பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாங்க. சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அப்பா கிளம்பிட்டா நிம்மதி அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்ப்பா இவ்வளோ சீக்கிரம் கிளம்புற, இல்லை நான் கிளம்பணும் ஹோட்டலுக்கு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஏன் மாமா ஹோட்டல்லாம் தங்கிட்டு, ஆமாப்பா இங்கேயே தங்கலாம்ல நீன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிடுறாங்க. உடனே வந்து ராஜலட்சுமி சரி என் மருமகளோட மாமா இங்கே தங்கினா தப்பு கிடையாது அப்படி சொல்லிடுறாங்க. அதை கேட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு சூர்யா. இவன் இங்கே தங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷன் ஆகிறாரு. அப்போ வந்து சூர்யாவுக்கு விருப்பம் இல்லையோ என்னமோ அப்படின்னா, அதெல்லாம் இல்லை எனக்கு விருப்பம் தான், நீ தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மகா, என்னையும் வந்து யாரோ தப்பாக பேசுனா என்ன பண்ணுறது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் இருக்கேன்ல, அந்த மாதிரிலாம் யாரும் பேச சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அவங்களுக்கு ஆறுதலாக நிற்கிறாங்க.